உங்களுடைய ஃபர்ஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறது வந்து ஈஸியான டாஸ்க் கிடையாது. சில பேர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவாங்க. சில பேருக்கு லக்ன்ற ஒரு விஷயம் துணை இருக்கிறதுனால டக்குன்னு எல்லாமே வந்து கூடிடும். ஆனால் உங்களையும் என்னையும் மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த யூடியூப் ஜேர்னியில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற அச்சீவ் பண்ணும்போது மனசுக்குள்ளே ஒரே பட்டாம்பூச்சி போல் பறக்கும். ஆனால் இது ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் மட்டும் கிடையாது. நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோன்னே யூடியூப் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரப்போகுது. ஒவ்வொரு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய பேர் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ அந்த வீடியோ கிடையாது. யூடியூப் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் நம்மளை மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா, வர்த்தா இல்லையான்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டாபிக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகலாம். ஹே யூ ஆல், என்னோட பேர் ஏஞ்சல் எப்சிபா. நான் இந்த சேனலில் மோட்டிவேஷ்னல் அண்ட் மதர்ஹுட் கண்டென்ட்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு இந்த கண்டென்ட் வேல்யூபிளாக இருந்தால் மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்போவுமே பெஸ்ட்டை லாஸ்ட்டில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வித் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்க போகுது பார்க்கலாம். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்பேண்டட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்றதுக்கு ஒரு ஆக்சஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்படின்னா என்ன அப்படின்னு கிளியராக சொல்கிறேன். நம்ம யூடியூப்க்கு பார்ட்னர் ஆகி அதுலேருந்து வர ரெவென்யூவை அவங்க ஒரு ஷேர் நம்ம ஒரு ஷேர் எடுத்துக்கிறது தான் பார்ட்னரோட மீனிங். ஓகேங்களா? என்ன இது பார்ட்னர் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், இந்த எக்ஸ்பேண்டட் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலியமாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எத்தனை வாட்டி இதை சொல்ல போகிறேன்னு தெரியல. இந்த எக்ஸ்பேண்டட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலியமாக நம்மளுக்கு ஏர்னிங் கிடைக்க போகுது. ஸோ இதில் யூடியூப்க்கும் சில கமிஷன்ஸ் போகும். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். வெறும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு எக்ஸ்பேண்டட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஒரு பங்காளியாக இருக்கலாம். ஸோ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னா நம்ம ஃபுல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆன உடனே அவங்க வந்து மானிட்டைசேஷனை அப்ரூவ் பண்ணுவோன்னே நம்ம யூடியூப்க்கு பார்ட்னர் ஆகிட்டு அதுலேருந்து வர ரெவென்யூ அவங்க ஒரு ஷேர் நம்ம ஒரு ஷேர் எடுத்துக்கிற போல இருக்கும். பட் இது எக்ஸ்பேண்டட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பார்ட்னர் ப்ரோக்ராமை வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரெவென்யூ கிடைக்கும் போது அதுலேருந்து யூடியூப் ஒரு ஷேரும் நம்ம கிரியேட்டர்ஸ் ஒரு ஷேரும் எடுத்துக்கிறது தான் இந்த எக்ஸ்பேண்டட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமோட மோட்டிவ். ஓகேவா? ஸோ இது மூலமா எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். த்ரூ ஃபேன் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபேன் ஃபண்டிங்னாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு, நம்மளுடைய ஃபேன்ஸ் தான் நம்மளுக்கு காசு கொடுக்க போகிறாங்க. இது எப்படி முடியும் அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கலாம். பட் எப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபேன் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லும் போது ஃபேன் ஃபண்ட் அப்படின்னா ஃபேன் ரசிகர்கள். ஸோ ஃபண்ட் என்னும்போது அவங்களே நம்மளுக்கு விருப்பப்பட்டு கொடுக்குற ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி. இந்த ஃபேன் ஃபண்டிங்ன்ற ஒரு விஷயத்த யூடியூப் எப்படி வந்து நம்மள மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆக்க போகுதுன்னா, யூடியூப் வந்து சில மானிட்டைசேஷன் டூல்ஸ்க்கு நம்மளுக்கு ஆக்சஸ் கொடுக்க போகுது. ஸோ அந்த மானிட்டைசேஷன் டூல்ஸ் மூலயமா நம்மள மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு நம்மளுடைய ஃபேன்ஸ், அதாவது நம்மளோட வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு ரெவென்யூ வரப்போகுது. ஸோ இது எதுக்காகனா அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்காகவும் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸை வந்து அவங்க பார்க்கறதுக்காகவும் ஒரு அப்ரிசியேஷனுக்காக இந்த ஒரு மானிட்டைசேஷன் டூல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு காசு இப்போ கொடுக்க போகிறது யூடியூப் கிடையாது, நம்மளுடைய ஃபேன்ஸ், அதாவது நம்மளுடைய வியூவர்ஸ் நம்மளுக்கு வந்து காசு கொடுக்க போகிறாங்க. 100% எல்லா வியூவர்ஸும் கொடுக்க முடியாது, நம்மளுடைய ஃபேன்ஸ் மட்டும். வியூவர்ஸில் நம்மளுக்குன்னு ஒரு சில பல ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நம்மளுக்கு காசு கொடுக்கறது தான் நம்மளுக்கு இப்போ ரெவென்யூ ஆக போகுது. இதில் என்னென்ன மானிட்டைசேஷன் டூல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, சேனல் மெம்பர்ஷிப், சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், சூப்பர் தேங்க்ஸ், செல்லிங் மர்ச்சன்டைஸ், அதாவது ஷாப்பிங் ஃபீச்சர்ஸ். இந்த டூல்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு ரெவென்யூ வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. பட் இதெல்லாமே நம்மளுக்கு ஒர்த்தா? ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்ருக்கோம், நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா, வர்த்தா இல்லையான்றதை நம்ம இன்னைக்கு கிளியர் கட்டாக பார்த்துடலாம். சேனல் மெம்பர்ஷிப் டூலை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே ஜாயின் என்ற ஒரு ப்ளூ கலர் பட்டனும் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் நம்மளோட வியூவர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனல் மெம்பர்ஷிப்பில் நம்மளோட வியூவர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட்டை நம்மளுக்கு பண்ணாதான் அவங்க அதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ எதுக்காக ஜாயின் பண்ணுறாங்கன்றது முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸை வந்து அவங்க வந்து வியூ பண்ணுறதுக்காகவும் யூசர் பேட்ஜுக்காகவும் இமோஜிஸ்க்காகவும் அவங்க அந்த பேமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் வியூவர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ
இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்னு சொல்லும் போது இது வந்து மெம்பர்ஸ் ஒன்லி மட்டும் தான் வியூ பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் அவங்க வந்து சேனல் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணுறாங்க. பட் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமா, இது நம்மளுக்கு வர்த்தா அப்படின்ற பார்க்கலாம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பேண்டட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லும் போதே நம்ம ஆல்ரெடி யூடியூப் கூட பார்ட்னர் பண்ணிட்டோம். ஸோ பார்ட்னர் என்னும் போது அவங்களுக்கு ஒரு % ஆஃப் ஷேரை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதில் என்ன நடக்கும்னா 30% யூடியூப் எடுத்துக்கும், 70% நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ வியூவர்ஸ் கொடுக்குற ஒரு காசில் யூடியூப் வந்து 30%, நம்மளுக்கு 70% கொடுக்குதுன்னா அதில் டாக்ஸஸ் எல்லாமே போயிட்டு தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வரும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெவென்யூன்னு சொன்னாலுமே இதில் ஒரு ட்ராபேக். அது என்னன்னு பார்க்கலாம். யூடியூப் வந்து நம்மளுடைய ப்ரைஸிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போது நம்ம இஷ்டத்துக்கு அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் போட்டு அதை வந்து வியூவர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்க முடியாது. ஸோ $0.99 $9.99 வரையும் மட்டும்தான் அந்த ஸ்டார்டிங்கில் நம்மளால் ப்ரைஸ் பாயிண்ட் செட் பண்ண முடியும். இது யூடியூப் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளுக்கு வந்து $5 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு $4.99 வரையுமே நம்மளால் வைக்க முடியும். இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரையும் தான் நம்மளுக்கு ப்ரைஸிங் பாயிண்ட்டு. யூடியூப்பை தவிர்த்து இந்த மாதிரி மெம்பர்ஷிப்புக்கு நிறைய வந்து அட்வான்டேஜ் கொடுக்குற வேறு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராபேக். அதுக்கப்புறமா நம்மளோட கண்டென்ட்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி, இது நிறைய பேர் வந்து லக் மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து அப்வியஸ்லி நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் சீக்கிரமாக டக்குன்னு அச்சீவ் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் லக்குன்றது மட்டும் இல்லை, ஸோ அவங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷனே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ எல்லாருமே அவங்கள பைத்தியமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து அதுக்குன்ட்டு ஸ்பெஷலாக பேமெண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட கண்டென்ட்ஸ் வந்து அதுக்கு ஒர்த்தாக இருந்தால்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில் அவங்க ஜாயின் பண்ண முடியும். எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஜுகேஷ்னல் கண்டென்ட் நம்மளோட நேஷன் வச்சுக்கோங்க. அந்த எஜுகேஷன் இப்போ லேர்ன் பண்ணோன்னு ஓவர் ஆர்வமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து இதை கற்றுக்கிட்டே ஆகணும், நான் இதை கற்றுக்காம விட மாட்டேன், இவங்க எனக்கு கிளியராக சொல்லி தராங்க, இவங்ககிட்ட தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனாக தோணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி காசு கொடுத்து உங்களோட மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் அது மூலயமா ட்ரைனிங் கொடுக்கலாம், எஜுகேஷனல் லேர்னிங் எல்லாமே வந்து இது மூலியமாக அவங்களுக்கு சொல்லி தரலாம். இன்னொன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஜுகேஷனல் கண்டென்ட் எடுக்கிறேன், பட் என்னோட பர்சனல் லைஃப் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்னோட விளாக்ஸை வந்து நான் இதே சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும், மெம்பர்ஸ் ஒன்லி மட்டும் தான் அதை வியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளாக்ஸு, அந்த ட்ராவல் விளாக்ஸு எல்லாமே அவங்க பார்க்கணுன்னா ஸோ அவங்க பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நல்லா ஃபேமஸாக இருக்கணும், நம்ம பேசுகிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பாப்புலராக இருந்தால் தான் அவங்க இந்த மாதிரி கண்டென்ட்ஸை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. நம்ம தான் இப்போ ஃபேமஸாகவே இல்லையே, அதனால தான் இன்னும் 463 உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து பெனிஃபிட் தான், கண்டிப்பாக பெனிஃபிட் தான். பட் இது வர்த்தா இல்லையான்றதை என்னோட பர்சனல் வியூவை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த மெம்பர்ஷிப்ன்ற ஒரு விஷயத்த கிரியேட்டர்ஸும் சரி நம்ம வியூவர்ஸும் சரி நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பட் இது எந்த அளவுக்கு வேல்யூபலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற க்ரியேட்டிவிட்டி நம்ம கிரியேட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதுலேருந்து நம்ம ரெவென்யூ சம்பாதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஒரு யூடியூபர் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பவே அவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க. கடன்னு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ஒரே வாரத்தில் அச்சீவ் பண்ணிட்டாங்க. கடன்னு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் பண்ணி செம்ம லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அவங்களோட நீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கார். இந்த ஹோம் டெக்கார்லேயே அவங்க வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தாலுமே தனியாக அதுக்காக ஜென்யூன் கிளாஸஸ், ஒரு டெடிக்கேட்டட் கிளாஸஸ் எடுக்கிறதுக்காக மெம்பர்ஷிப்பை வந்து ஜாயின் பண்ண சொல்லி அவங்களுக்கு டெடிக்கேட்டடாக கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மெம்பர்ஷிப் மூலிமா நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை மக்களுக்கு சேர்க்கலாம், ப்ளஸ் அதுலேருந்து ரெவென்யூவும் ஏர்ன் பண்ணலாம். இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். அதை எந்த அளவுக்கு நம்ம இன்டெலிஜென்ட்டாக நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறதுல தான் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியே இருக்குது. சேனல் மெம்பர்ஷிப்க்கு அப்புறம் செகண்ட் டூல் என்னென்னா சூப்பர் சேட் அண்ட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ். ரொம்ப கிளியராக சிம்பிளாக சொல்கிறேன். சேட்டுன்னு வருது பார்த்தீங்களா, சூப்பர் பக்கத்தில் சேட்டுன்னு வருது. சேட்டுனா மெசேஜ், சூப்பர் ஸ்டிக்கர்ஸில் சூப்பர் பக்கத்தில் ஸ்டிக்கர் வருது. ஸ்டிக்கர்னும் போது ஆனிமேட்டட் இமேஜ், இது 2 தான், ரொம்ப சிம்பிள். ஸோ சூப்பர்னு சொல்லும் போது உங்களோடது ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும், எல்லாத்தோட சிறப்பாக இருக்கணும். அதுதான் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ்
அண்ட் சூப்பர் சேட்ன்றது. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட சேனலில் ப்ரீமியர் போடும் போதோ இல்லை லைவ் ஸ்ட்ரீம் போடும் போதோ நானும் போட்டுக்கிட்டு நம்ம பக்கத்தில் வந்து சேட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு போட்டுக்கிட்டு அவங்க வந்து சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் காலேஜ் பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு யாரோ சொல்லிட்டு சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சேட்டில் நம்மளுடைய கமெண்ட் வந்து ஹைலைட்டடாக தெரியணும்னா அவங்க இதுக்கு பே பண்ணி அவங்களோட கமெண்ட்டை ஹைலைட்டாக காட்டுவாங்க. ஸோ அதுதான் சூப்பர் சேட். அதே போல் ஒரு பர்டிகுலர் இமேஜ், அனிமேட்டட் இமேஜ் வந்து அவங்க வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும்னா அதுக்கு வந்து அவங்க பே பண்ணணும். ஸோ அதுதான் சூப்பர் சேட் அண்ட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ். ஸோ இதுக்கு வந்து அவங்க நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள் தான். நியூஸ் சேனல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரெயின் நியூஸ் பார்க்கும்போதே பக்கத்தில் உங்களுக்கு எக்கச்சக்கமான உங்களுக்கு அந்த சேட் பாக்ஸ் இருக்கும், சேட்டு போயிட்டே இருக்கும். ஒரே கடுப்பாக இருக்கும் அந்த சேட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ அதில் இன்ஃபர்மேட்டிவாக ஏதாச்சும் ஒரு சேட் வேணும்னா வியூவர்ஸ்க்கு வந்து அந்த சேட் வந்து அந்த பர்டிகுலர் நியூஸ் சேனலுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கும் போது அவங்க அதில் பேமெண்ட் பண்ணி அந்த சேட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். இது மாதிரி சிம்பிளான விஷயங்களில் கூட நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு அடிஷ்னல் ரெவென்யூ தானே. ஸோ சிம்பிள் தான், ஒரு விஷயம் தான். ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் ரெவென்யூ. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, அகெயின் யூடியூப் வந்து அதுலேயும் 30% எடுத்துக்கும், நமக்கு 70% கொடுக்கும். ஸோ அதுலேருந்து டாக்ஸஸ்ஸு, ஆப் ஸ்டோர் ஃபீஸ், இந்த இமேஜஸ்க்கெல்லாம் வந்து ஆப் ஸ்டோர் ஃபீஸ் வாங்குவாங்க, அதையும் எடுத்துக்கும். ஒரு 500-5000 கொடுத்து வாங்க போகிறது இல்லை தான் சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸு. ஆனால் அதுலேருந்தும் 30% யூடியூப் எடுத்துக்குது அண்ட் 70% நம்மளுக்கு கொடுக்குது. ப்ளஸ் ஆப் ஸ்டோர் ஃபீஸு இதெல்லாமே எடுத்துக்கிட்டு, டாக்ஸஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குது. இது ஒரு பெரிய ட்ராபேக் தானே. அகெயின் நம்ம இதில் ஃபேமஸாக இருக்கணும், நம்ம சேனல் ஃபேமஸாக இருக்கணும். நானும் போட்டுக்கிட்டு கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் தான் இதுலேருந்து நம்மளுக்கு ரெவென்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இது வாய்க்குதோ இல்லையோ. நான் போட்டுக்கிட்டு நம்ம கமெண்ட் ஹைலைட் பண்ணணும்னு சொல்கிற போல் நம்ம சேனல் க்ரோ ஆகணும். ஸோ அந்தமாதிரி க்ரோ ஆச்சுன்னா இது நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். மூணாவது விஷயம் வந்து சூப்பர் தேங்க்ஸ். இது வந்து சிமிலர் டு சூப்பர் சேட் அண்ட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் தான். பட் வந்து அது வந்து லைவ் ஸ்ட்ரீம்லேயும் ப்ரீமியர்ஸ்லையும் போகும். இது வந்து நம்மளோட வீடியோஸில் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதில் எங்களோட பர்டிகுலர் வியூவரோட கமெண்ட் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும்னா இந்த பர்டிகுலர் வீடியோக்குள்ள அவங்களோட கமெண்ட் மட்டும் ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் சூப்பர் தேங்க்ஸ்ன்றது. இதுவும் அதே தான், 70% நமக்கு, 30% அவங்க ஆஃப்டர் ஆல் த டாக்ஸஸ். ப்ளஸ் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. iOS டிவைஸ்லேருந்து இந்த சூப்பர் தேங்க்ஸ்ன்ற விஷயத்தை அவங்க பை பண்ணாங்கன்னா ஆப்பிள் வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ அதெல்லாம் போக தான் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும். ஒரு கமெண்ட்டுக்கே யூடியூப் சம்பாதிக்குது. ஸோ அகெயின் நம்மளோட கண்டென்ட் வேல்யூபிளாக இருந்ததுன்னா, நம்மள அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து நம்ம ரெவென்யூ எடுக்கலாம். ஃபோர்த் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், யூடியூப் ஷாப்பிங், அதாவது செல்லிங் மர்ச்சன்டைஸ். யூடியூப் ஷாப்பிங் ஃபீச்சர்ன்றது ஒரு அமேசிங் ஆன ஒரு விஷயம். இது மோஸ்ட்லி எல்லா க்ரியேட்டர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ் மாதிரி. யூடியூப் வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணி ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு இது அலோவ் பண்ணும். நம்மளோட ஓன் ஸ்டோரும் சரி, அதர் பிராண்ட்ஸோட ஸ்டோரும் சரி, நம்மளோட கண்டென்ட்ஸில் வந்து அது டேக் பண்ணி விட்டுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ டக்குன்னு நம்ம கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. இது 100% எஃபெக்டிவ், ஈஸி டு யூஸ். இதில் என்னென்னா நம்மளோட கல்லா சீக்கிரமாக காலி ஆகிடும். இப்போது நான் ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கணும்னா அதை பற்றி நான் தெளிவாக சொல்லணுன்னா அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கி காட்டணும். ஸோ அதை காட்டினா தான் அவங்க அதை வந்து போய் கிளிக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அதுக்காக ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி. ஸோ காசு கொஞ்சம் காலி ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் போட்டதே எடுத்துடலாம், அந்த அளவுக்கு நம்ம தைரியமாக இருக்கலாம். செலவு பண்ணதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக இது ஒர்த்து தான். இப்போ நான் சொன்ன இந்த 4 டூல்ஸில் சேனல் மெம்பர்ஷிப், சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்ஸ், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், அப்புறமா இந்த ஷாப்பிங் ஃபீச்சர், இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இதை நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ண உடனே எதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஆசை இருக்குது இந்த ஷாப்பிங் ஃபீச்சர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆசைப்படுறதெல்லாம் ஓகே. பட் இந்த 500 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. 3000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும், இல்லை 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வேணும். என்ன தலையெழுத்து பாருங்கள், நம்ம கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறோம், அதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு மெம்பர்ஷிப்போ இல்லை ஏதோ ஷாப்பிங் ஃபீச்சரோ வச்சு நம்ம ஏதோ ட்ரை பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலான்னு நினைக்கும் போது கூட நம்ம வியூவர்ஸ் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க, நம்மளோட உழைப்பில் காசு கொடுக்குறாங்க. பட் இதுலேயும் சும்மாவே இந்த யூடியூப் காசு அடிச்சுக்கிட்டே போகுது பாருங்களேன். ஃப்ரீயாகவே அவங்கள பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுன்னா அது பிளாட்ஃபார்ம் ஃபீஸாக ஒரு 30% எடுத்துக்கு.
என்ன பண்ணுறது, அவங்களோட நம்மளோட பார்ட்னர் ஆச்சே, ஸோ அவங்களுக்கும் ஏதாச்சும் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு 500 சப்ஸ்கிரைபர் வாங்கி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் ஏதோ ஒன்று கிடைக்குது. ஏன்னா சும்மாவே ஃப்ரீயாகவே அந்த 100% ரெவென்யூ யூடியூப் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம ஏர்ன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸை அச்சீவ் பண்ணுறதை பாருங்கள். எப்படி அந்த 100% ரெவென்யூவை யூடியூப் எடுத்துக்கிறதுன்ட்டு ஐகார்ட்ஸில் லிங்க் பண்ணுறேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ஃபர்மேஷனலாக இருக்கும், ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் யூடியூப் குவிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். யூடியூப்பை பற்றி தெளிவாக புட்டு வச்சுருக்கேன். நான் கடைசியில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே இன்டெலிஜென்ட்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது வந்து ஒர்த்து தான். ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபேமஸான கண்டென்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லைனாலும் எஜுகேஷன் என்ற ஒரு டூல் நம்ம கூட இருக்குது, மதர்ஹுட் என்ற ஒரு ஆசம் ஜேர்னி இருக்குது. இது ரெண்டுத்தையும் வச்சு கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இது பிடிக்கும். ஸோ அதை வச்சு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த டூல்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு நம்மளுக்கு இப்போ 500 சப்ஸ்கிரைபர் வேணும். பட் இப்போதைக்கு எனக்கு வெறும் 463 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. வாட்ச் ஹவர்ஸ் சொல்லிக்கிற போல இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. 3000 எங்க, டபுள் டிஜிட் எங்க, இப்படி எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாலும் இந்த வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிட போது போல். எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. லெட்ஸ் ஹோப் இன் தி லார்ட். என்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. எப்படியாச்சும் மானிட்டைசேஷன் வாங்கி இதில் ஏதாச்சும் ஒரு பேமெண்ட்டை ஏதாச்சும் ஒரு ரெவன்யூ நான் வாங்கி தான் ஆவேன். ஸோ அந்த முடிவில் தான் இருக்கிறேன். எப்படியாச்சும் இந்த மானிட்டைசேஷன் வாங்கிடணும். ஒருவேளை நீங்களும் வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குவிட் பண்ணாதீங்க. என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து வளருவோம். இவ்வளோ பேசிட்டேன், மூச்சு வாங்குது. இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்னோட கண்டென்ட் வேல்யூபலாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பர்சனலாக தான் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வீடியோவில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் நிறைய பேருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். ரொம்ப பேசுகிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இட்ஸ் a goodbye from Angel Epsiba. Bye.